நோக்கியாவுடைய சிஇஓ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சவுண்ட் வைங்க. 2030ஆம் ஆண்டில் சவுண்ட் வைங்க. வரும் 2030ஆம் ஆண்டில் 6G தொழில்நுட்பம் வந்துவிடும் என நோக்கியோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பெக்கா லன்பர்ட் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போது பெரும்பாலும் அனைவரது கைகளிலும் தவழும் மொபைல் போன் அப்போது பயன்பாட்டில் இல்லாமல் வழக்கொழிந்து போய்விடலாம் எனவும் அதில் உள்ள பல அம்சங்களும் நமது உடலுடன் நேரடியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். என்ன சொன்னார் தெரியுமா? செல்போனே இருக்காது. அது எப்படிங்க செல்போன் இருக்காது? இங்க வர்றதுக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வந்தேன். வந்தபோது துபாயில் ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஃபர்கெட் மொபைல் ஃபோன்ஸ், கெட் ரெடி டு பி ஷிப். ஃபோனே இனிமேட்டு உங்களுக்கு இருக்காது. உங்கள் கையில் என்ன பண்ணிடுவாங்க? சிம் கார்டையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க கவனிங்க. இதான் அவருக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ல வேண்டியது. சவுண்ட் வைங்க, சவுண்ட். டெக்னாலஜி ரெடியாக இருந்துச்சு. இப்போ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்முடைய பயோசிப்பையும் கொண்டாந்து இதோட கூட என்ன செய்ய போகிறாங்க? இணைக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னதுடைய நோக்கம் என்னன்னா, உங்கள் உடம்பே என்னவா இருக்க போகுது? ஃபோனாக இருக்க போகிறது. அதுக்கப்புறம் ஃபோன் கிடைக்காது. அது எப்படி கிடைக்காது? இப்போ பாருங்க, நீங்கள் 4G 5G யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? பட்டன் ஃபோன் கிடைக்குது. ஆனால் அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ண முடியாது? 4G 5G யூஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் வேணும், யூடியூப் வேணும். இப்போ நம்மளே அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ஃபோனால் நம்மளோட இந்த டெக்னாலஜிக்கு அது என்ன செய்யலை? கான்ஃபிகரேஷன் ஆகலை, ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ வேறு வழியே இல்லாமல் இப்போ நம்ம எதுக்கு தான் போனோம்? ஸ்மார்ட் ஃபோன். நாளைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 6G என்ன செய்யாது? ஒத்து போகாது. உங்கள் உடம்பு மட்டும்தான் ஒத்து போகுன்னு சொல்லுவான். நம்ம உடம்புலையே சிப்பை பதிக்க தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் வேதத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. நம்ம உடம்புலேயே வச்சிருவாங்க. இது இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுவீர்கள். ஒருவரும் தப்பி போக முடியாது. இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் பைபிள் சொல்லுது. இப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% என்னவாக தொடங்கிருச்சு? 100% நிறைவேற தொடங்கிவிட்டது. இது ரொம்ப தூரத்துலையும் இல்லை. அவர் சொல்றாரு 2030ன்னு சொல்லி. ஆனால் அவர் இப்போதான் சொல்றாரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி என்னவா இருக்கு? ரெடியாக இருக்கு. நான் சொல்லுவேன், கொரோனா வந்ததில் நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு சில காரியங்கள் தள்ளி போச்சு. 2018 லாஸ்ட்லயே இவ்வளவும் ரெடியாக இருந்துச்சு. இவ்வளோ காரியங்களும் ரெடியாக இருந்தது. ஒருவேளை இந்த கொரோனா வராமல் இருந்திருக்குமானால் இந்நேரம் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி இருப்பாங்க. நடுவில் கொரோனா வந்தது ஒரு வகையில் சபைக்கு நலமாய் போய்விட்டது. ஏன்? சபை இருந்த நிர்விசானத்தில் வருகை மட்டும் அப்ப நடந்திருந்தா எத்தனை வருகையில வந்திருக்கும் நமக்கு தெரியாது. we are all church goers. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எல்லாருமே சபைக்கு வர்றவங்க தான். ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானா பிள்ளைகளோட விளையாடாதீங்க, கவனிங்க, வரோம். ஆனா எத்தனை பேர் வருகையில போவோம்? எவ்வளவு பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் சபையிலிருந்து மேல வராங்கன்றது தான் முக்கியம் இல்லையா? எவ்வளவு பேர் ஸ்கூலுக்கு போறாங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் பாஸ் பண்றான்றது தானே முக்கியம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் பிழைக்கிறாங்கிறது தானே முக்கியம். அதே மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுலேயே ஒரு பெரிய பெருமை. நான்லாம் தவறாம போயிடுவேன். போய் ஏதாவது ஒரு சிவரை பார்த்து ஓரமாக உட்காந்து தலையை சாச்சு, அப்படியே மண்டையை சாச்சு, ஆராதனை ஆரம்பிக்கும் போதே அது 3வது வாரத்துக்கு போயிடும். இப்போ உங்க எல்லாருக்கும் வேற நாங்கள் ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கோம். என் ஆத்மாவே கத்தரை சோத்ரியம். அது அலாரம் மாதிரி. அதை சொன்ன உடனே முழிச்சிருவாங்க. இதில் ஒரு பெருமை வேற. நாங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுகிற இடம். நாங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயெல்லாம் விட முடியாது. நீங்கள் ரெடியாகி போனா தான் உண்டு. கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இன்னும் நிர்விசானம், இன்னும் உணர்வில்லாத இருதயம். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும்.
நீங்கள் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே வருகை வரைக்கும் தான். அதற்கு பிறகு எல்லாமே வேதனையாய் மாறும். இப்போ நமக்கு கதவு திறந்திருக்கிற காலம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். நாம எந்த அளவுக்கு இதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோன்றது தான் முக்கியம். இது இந்த கொரோனாக்கு பிறகு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய கூட்டம் உணர்வடைஞ்சு சபைக்கு வந்திருக்குது. சபைக்கு வந்தவங்களையே ஒரு கூட்டம் என்னவா இருக்குது, உணர்வடைஞ்சு வந்திருக்கு. ஒரு கூட்டம் அப்படியே போயிருச்சு. ஏன்னா அவனுக்கு ஆன்லைன் தான் வசதி. நான் சொல்றது ஒருவேளை நீங்க வருத்தமா எடுத்துக்காதீங்க. இந்த சபையில் ஆன்லைன் நடத்துறதை நிறுத்திடுங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, இல்ல வர முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் யாரும் இல்லை. வரணும். இல்ல உடம்பு சரியில்லை, இங்க வந்தா தானே சுகமாகும். அங்கே இருந்தா எப்படி சுகமாகும்? வரணும். அவங்களுக்கு என்ன வசதி தெரியுமா, இந்த ரெடி ஆகி வண்டியில உட்காந்து வர்றது கஷ்டம். இப்ப அங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு லுங்கிய கட்டிட்டு பார்த்துடலாம் பாருங்க. அவனுக்கு அது வசதி இல்லை அவங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த மெசேஜ் ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரதர் செய்தி ஆரம்பிச்சிட்ட, நீ சாப்பாடை கொண்டு வந்துரு, சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவோம். 2 in 1 ஒரே வேலையை முடிச்சிருப்பான் இந்நேரம். இப்ப நீங்க நானெல்லாம் வீட்டுக்கு போயில சாப்பிடணும். இப்ப எது வசதி? ஆமா, சர்ச்சில் எதுக்கு ஆன்லைன் எப்போ வந்துச்சு? கொரோனால போக முடியாத சிச்சுவேஷன் ஆன்லைன்ல பண்ணோம். அது வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இவங்கெல்லாம் இப்ப அதை வந்து சொகுசாக்கிட்டாங்க. ஒரு விசா, ஒரு கூட்டம் இல்லைங்க, வர முடியலைங்க, வாங்க. வேலைக்கு மட்டும் போக முடியுது இல்ல, அதுக்கு மட்டும் கஷ்டப்பட்டாவது உருண்டு பிறண்டாவது போய் சேர்ந்துட முடியுது இல்ல. ஏன்னா அவன் சம்பாத்தியம் கொடுக்கறான்னு. இங்க வந்தா தானே பரலோகத்துக்கு போக முடியும். வரணும். அதுதான் சொல்றேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு கூட்டம் நல்ல வசனத்துல தேறி ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு பயம், தேவ பயம் வந்துருச்சு. ஒரு கூட்டம் எங்க போயிருச்சு? நிர்விசானத்துல போயிருச்சு. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் இனி கண்டிப்பாக செல்லாது. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க வராது அப்படிலாம் சொல்லி உங்களை அவங்க ஏமாத்துறாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வருகை சம்பவிக்க போகிறது. சடுதியாய் நினையாத நாளிகையில வரும். இப்ப கொடுத்திருக்கிற காலம் வந்து ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம் மட்டும்தான். சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பீரியட் வந்து ஆயத்தப்படுவதற்கான பீரியட். இது வேற எதுக்குமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருந்தார், இந்த கொரோனா பீரியட்ல காத்தெல்லாம் சுத்தமாயிடுச்சான். லாக்டவுன் போட்டதுனால ஓசோன் லேயர் நல்லா கொஞ்சம் கூடி வந்திருக்காமா. பல நாடுகள்ல ஆறுகள் வந்து தண்ணியெல்லாம் என்னவாயிருச்சு, சுத்தமாயிருச்சு. காரணம், நம்ம ஒரு ஆள் வெளியே போல. நம்ம ஒரு ஆள் வெளியே போல, உலகமே என்னவாயிருச்சு, சுத்தமாயிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளத்தையும் சுத்திகரிச்ச ஆண்டவர் சபையையும் சுத்திகரிச்சிருப்பார். ஏன்னா சபைக்காக தான் இது வந்ததே. கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று வேறு விரிச்சிருப்பார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் ரெடியாகி விட்டது. இது கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம். நம்ம இப்போ தீவெட்டியை வந்து எண்ணெய் போட்டு ரெடி பண்றதுக்கு தான். கொஞ்ச நாள் நடுவில் தூங்கிட்டோம், நிர்விசானம் ஆயிட்டோம். கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமா உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டோம். தசம காணிக்கை கொடுத்துட்டா ஒரு சர்ச்சுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு போயிட்டோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்தோம். அது அல்ல. இதெல்லாம் பத்தாது, வருகையில போறதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் நிறைய பேரை விசுவாசிக்கிறேன். உங்களை ஏன் ஆண்டவர் இங்க கூட்டு வந்தார் தெரியுமா? அங்கிருந்தா ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு கர்த்தர் இங்க கொண்டு வந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். இங்க நீங்க வந்தது வேலைக்காகலாம் இல்ல, இங்க வந்தா உங்களை காப்பாத்திடலாம். ஏன்னா அங்க கூட்டத்தோட இருக்கும்போது, குடும்பத்தோட இருக்கும்போது நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. தனியா கொண்டாந்து உட்கார வச்சாதான் ரட்சிக்கப்படுவீன்னு கர்த்தர் கொண்டாந்து உங்களை கிருபையா கொண்டாந்து உட்கார வச்சு ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. நீங்க பஹ்ரைனுக்கு வந்ததோ, நீங்க வேலை கிடைச்சதோ உங்களுடைய உலக ஆசீர்வாதத்துக்கு இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு. இன்னைக்கு கர்த்தர் வந்தால் நீங்கள் வருகையில போவீங்க. அதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்தது.